தொடர்ச்சியாக ரோமியோ பிக்சர்ஸ் வந்து முத்திரை பதிக்கக்கூடிய பல்வேறு நல்ல முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. என்னுடைய அருமை நண்பர் சகோதரர் மிஸ்டர் ராகுல் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிறந்த வாழ்த்துக்களை, பெஸ்ட் விஷஸை உங்க எல்லார் மூலமாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க, சென்சார் வாங்கி தானே ரிலீஸ் ஆகணும். சென்சார் கொடுத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு திரைப்படத்தையுமே அரசியல் காரணங்களுக்காகவோ அப்படி வந்து பண்ண முடியாது. முறைப்படி சட்டப்படி அதற்குரிய அந்த ஒரு சான்றிதழ்லாம் வாங்கி தான் கொண்டு வர முடியும். அதுக்கான வேலை நடந்தது. நடிகர் விஜய் வருமா, முதலமைச்சர் விஜய் அவர் வந்து நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சுக்கங்க. நேற்று வந்து அவர் வந்து நடிகர் விஜய், இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், நாளை வந்து அவருடைய கையில் அது வந்து காலத்தின் கையில் இருக்கிறது. என்ன தீர்ப்பு தர போறாங்க, மக்கள் என்ன ஒழித்து வைத்திருக்கு நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இன்று தளபதி, நேற்று இன்று நாளை என்றும் எங்களுடைய பாசத்திற்குரிய தளபதி விஜய். எல்லா கோரிக்கையும், திரைத்துறை என்பது மக்களினுடைய அன்றாடம். திரைத்துறை என்பது ரொம்ப கஷ்டத்துல இருக்க மக்கள் ஒரு தெரப்பி. திரைத்துறை என்பது பெரிய தலைவர்களை உருவாக்கிய ஒரு தாய்மடி. எங்க முதலமைச்சர் அங்கிருந்து தானே வந்தாரு. அதனால எல்லா கோரிக்கையுமே பரிசீலித்து எந்தெந்த கோரிக்கையை வந்து நிர்வாக ரீதியாக சரி செய்யணுமோ அதை பண்ணி, எந்தெந்த கோரிக்கைக்கு நிதி தேவை உண்டோ அதையும் பண்ணி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோடு கலந்து பேசி அவரினுடைய ஆலோசனை மற்றும் அறிவுறுத்தல்படி எல்லா கோரிக்கையும் ஒவ்வொன்றாக முதல் சினிமா ஃபங்க்ஷன் தியேட்டருக்காரங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, டிக்கெட் விலையை கூட்டணும். 400, 300, 450 பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. 450 ரூபா 300 ரூபாய்க்குலாம் இப்போ உள்ள டிக்கெட் வருவாங்களா என்னன்னு அது உங்களுடைய பரிசீலனைகள் இருக்கா? இப்ப மற்ற மாநிலங்கள்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துல அந்த திரையரங்கத்தை, அதாவது இந்த டிக்கெட் பிரைஸ் வந்து ஏத்திக்கிட்டே வந்துட்டாங்க. டக்குன்னு ஏற்றினா அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க மாத்திக்கிட்டே வந்துட்டாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். மக்களுக்கு அது சுமையா மாறிடக்கூடாது. அதே சமயம் அந்த பிளேயர், அதாவது அந்த பர்டிகுலர் தியேட்டர் ஓனர் ஒரு ஐமேக்ஸ் ஸ்கிரீனை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐமேக்ஸ் ஸ்கிரீனை மெயின்டைன் பண்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஓப்பனேமர் மாதிரி ஒரு திரைப்படத்தை நம்ம வந்து ஐமேக்ஸ்ல பாக்குறோம்னா அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கு. அதுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோவே மாறும். டெக்னிக்கலா உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. அதனால அதற்குரிய அந்த மாதிரி ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் டிக்கெட் ரேட்டை ஏற்றலாம். அப்புறம் பொதுவாகவே அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும்போது லென்ஸ் லைஃப்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணும்போது ஏற்றலான்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கு. இரண்டு தரப்பையும், மக்களையும் ரசிகர்களையும் அந்த திரையரங்கு உரிமையாளர்களையும் ஒரு வின்வின் சிச்சுவேஷன் மாதிரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு பிரைஸ்க்கு வந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம். முதல்ல வந்து திமுக ஆட்சி இருக்கும் போது 10 ரூபானாங்க, அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே 20 ரூபா மாத்திட்டாங்க. சட்டம் கட்டப்படி 20 ரூபா வாங்குறாங்க. அதாவது நடவடிக்கை இருக்குங்களா? இல்ல, ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு பீரியட்ல அவங்க ஏத்துக்கிட்டே வருவாங்க. அவர்லி பேசிஸ்ல ஏத்துவாங்க, ஸ்நாக்ஸ் பிரைஸ் வந்து ஏத்துவாங்க. இது ஓவரால் வந்து மக்களுக்கு வந்து வாங்கும் திறன் அதிகமானாலும் கூட அங்க பிரைமரி வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை ரசிப்பது தான். இவங்க எல்லாம் அதை உருவாக்கத்துக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்லாம் லைஃபே பணைய வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்டிமேட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பாதுகாக்கணும், அது மட்டும் கொடுக்கணுங்கிறது, அதுக்கு பிரைஸ் வைக்கப்படுங்கிறது மட்டும் இல்லாம இவங்கள மாதிரி தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், அண்ணா பெருந்தனமே நடிகர்ன்ற நாலாம் சின்ன சின்ன வாத்தியார் வந்து போலீஸ் அது மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள், அவங்களுடைய லைஃப்லாமும் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஒரு மிடில் பாயிண்ட்ல இருந்தாதான் அது கரெக்டா. ரொம்ப அதிகமா வைக்க கூடாது, ரொம்ப சரி செய்யப்படும். முதல்ல இயக்குனர் சொல்லுவீங்க, இயக்குனர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணீங்க, படம் பண்ணீங்க, இயக்குனருங்கிறத விட மக்களோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு கருவியா தான் அதை நான் பார்த்தேன். வேற மாதிரி நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாரு. அது வந்து இன்னும் கூட நம்ம வந்து நிறைய முயற்சிகள்லாம் நம்ம லைஃப்ல செஞ்சுட்டே இருப்போம். அந்த ஆசைப்பட்டதெல்லாம் செய்து பார்ப்பதற்கு என்னை என்கரேஜ் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் கிடைச்சாரு. என் அப்பா கிடைச்சாங்க, என் அம்மா கிடைச்சாங்க. நான் என்ன வேணா பண்ணலாம், கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு லைஃப்ல ஒரு ரிஸ்க் எடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சாங்க. என் ஒய்ஃப், என்னுடைய குழந்தைங்க கிடைச்சாங்க. அதுக்கு மேல நம்ம ட்ரீம்ஸை வாங்க பிரதர், நான் பாத்துக்கிறேன், என்ன வேணா பண்ணுங்க, அவுட்புட் பத்தி கவலை இல்ல, ப்ராசஸ்ல நீங்க நேர்மையா இருக்கீங்க வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி மனிதர்கள் எல்லாம் கிடைச்சாங்க. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த வழியில அரசியலுக்கு நீ வா, நான் பாத்துக்கிறேன், நீ வந்து நில்லு அப்படின்னு ஒரு அண்ணனை போல என்னுடைய முதல்வர் கிடைச்சாரு. அதனால இந்த ஒரு பொறுப்பு, இன்னொரு கூடுதல் பொறுப்பை மக்களோடு தொடர்பு கொள்ளும் ஒரு கருவியா தான் நான். முதல்வருடைய பிறந்த நாள் வந்து ஜூன் 19ஆம் தேதி பிறந்த நாள் பரிசா வருது. தொண்டர்கள், ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த நம்பிக்கை நிறைவேறுமா? நீங்க வந்து அவருடைய ரசிகராக, தொண்டராக, நிர்வாகியா, அமைச்சரா என்னன்னு சொல்றீங்க? முதல்வருங்க எக்மோர் ஹாஸ்பிட்டல் என் தொகுதி, நான் பிறந்த அதே ஹாஸ்பிட்டல்ல அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து
பின்பு அவருடைய ஒவ்வொரு பர்த்டேக்கும் பார்த்தா ஒரு பெரிய பார்ட்டி த்ரோ பண்றதோ ஃபங்க்ஷன் அப்படிலாம் கிடையாது. அதே போல அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தங்க மோதிரம் இலவசமா போடுவார். அவரு போட்டுறாரு, அதை பார்த்து அண்ணனுடைய தம்பிகள் நாங்களும் போடுறோம். பல வருஷமா இது எங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம். போய் அந்த குழந்தைகள் இப்ப கூட போனவார் நான் கொடுத்துட்டு வந்தேன் எக்மோர்ல. ஒரு ரொட்டி வாங்கிக்கணும், இவர் ரொட்டி வாங்கிக்குவாரு, இவர் முட்டை வாங்கி பண்ணிப்பாரு, இவர் பால் பிளாஸ்ல எடுத்துட்டு போய் கொடுப்போம். படிக்கும் குழந்தைக்கு படிப்பகம், ஏன்னா வீட்டுல சண்டை போடுவாங்க, சில இடங்கள்ல படிக்கிற அட்மாஸ்பியர் இருக்குது, படிப்பகம். படிப்புல ஜெயிச்சா தளபதி கல்வி விருதுகள் 12.5 மணி நேரம் நான் என் லைஃப்லயே நான் பார்த்ததுல நின்றுட்டே இருப்பாரு. இனி கால குழந்தைகள் நான் எனக்கு வந்து அப்படி முட்டி போட்டுனதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சலாமா 12 மணி நேரம் அவர் நிற்பார். பிறந்த குழந்தைக்கு தங்க, வளரும் குழந்தைக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம், குழந்தைகள் படிக்க படிப்பகம், படிப்புல ஜெயிச்சா தளபதி கல்வி விருதுகள். வாழ்க்கையில் அவங்க வெளில போகும்போது கஷ்டப்பட்டு நம்மளாம நிறைய சுத்தவங்கள ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்காக விஜய் விலைகளா விருந்தகம், இதெல்லாம் மிகப்பெரிய சமூக கொண்டாட்டம். திரைப்படம் என்பது ஒட்டுமொத்தமா இந்த சமூக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்குமான ஒரு பண்டிகை. அவருடைய படம் வெளிவரும் ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையும் வரும்னு நானும் நம்புறேன். அண்ணன் சொன்னாங்க இதை பத்தி ஏதாவது இல்ல இப்ப எல்லாமே ஆர்வமா இருக்காது. ஜூன் 22 அவங்களோட பிறந்த நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல, அதெல்லாம் வந்து அப்படி இல்ல, சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு படம் மட்டும் இல்ல, எந்த ஒரு சச்சரவும் சிக்கலும் நமக்கு வந்து சிக்கல் கூட மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்ற கன்சர்ன் எங்களுக்கு இருக்கு. அதனால பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அந்த கட்சி இந்த கட்சி அந்த பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஏதாவது ஒன்னா கூப்பிட்டு ராஜ் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இது எப்படின்றாங்க அதை போய் செக் பண்ணுங்க, அதோடைய சாத்தியக்கூறுலாம் பாருங்க, பாசிபிலிட்டிலாம் பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு கூப்பிட்டு சாரே கூப்பிட்டு வந்து சொல்லுவார். திரைத்துறை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது டிக்கெட் பிரைசிங்கா இருக்கட்டும் அல்லது மற்ற ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏதாவது தொழிற்சங்கத்துல இருந்து வந்து ஏதோ கோரிக்கை வச்சலா இருக்கட்டும், அவர் வந்து அதை சரி செய்யணும் தான் பார்ப்பாரு. அதனால அது அந்த வேலையில தான் நாங்களும் இருக்கோம், நாமளும் சரி செய்வோம். பள்ளி எப்ப திறக்க போறாங்க? அப்புறம் வந்து எல்லாம் லேப்டாப் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வருடம் நடக்குமா? அது ஜூன் 1 தான் திறக்கணும். ஜூன் 1 திறக்கணும் முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் போற இடத்துலாம் எல்லாரும் வந்து குறிப்பா குழந்தைங்கலாம் எனக்கு சோசியல் மீடியாலாம் மெசேஜ் பண்றாங்க, அங்கிள் கொஞ்சம் தள்ளி தரங்க வெயிலா இருக்குனாங்க. அப்புறம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை போய் நான் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் பேசும்போது அப்படியே உட்காந்துருந்தேன். என்னப்பா அப்படின்னாரு. இல்ல இந்த மாதிரி பசங்களாம் கொஞ்சம் ஸ்கூல்ல தள்ளி திறக்கலாமான்னு கேக்குறாங்க அப்படின்னா. யார் கேட்கறதுனாரு. இல்ல என் பையனே கேக்குறான், வெயிலும் அதிகமா இருக்கு, ஐஎம்டிலையும் செக் பண்ணேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இல்லைனாலும் கொஞ்சம் இருக்குன்றாங்க, அப்புறம் அந்த டீஹைட்ரேஷன் ஆகும் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது சரிப்பா ஒரு 3 நாள் தானே, பசங்க வந்து அந்த 3 நாள் படிப்பை சேர்த்து அவங்க படிச்சிருவாங்க, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வச்சது மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் தான். அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அந்த குழந்தைகள் தான் எங்களுடைய சைல்ட் சென்ட்ரிக் அப்ரோச் தான். அதனால ஜூன் 4 தான் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் ஜூன் 4 தான். அந்த ஜூன் 4 அந்த குழந்தைங்களை வர்றதுக்குள்ளார டெக்ஸ்ட் புக் போயிடும், ரேயான் பென்சில்ல தொடங்கி கிளாஸ் ரூம் வரைக்கும் அந்த சேஃப்டி ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டுரும். ஆசிரியர்களும் பள்ளி கல்வித்துறையும் அமைச்சர் நானும் தயாரா இருக்கிறேன். எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா வருவாங்க. லேப்டாப் மட்டும் இல்ல, சைக்கிள்ல தொடங்கி ப்ரொக்யூர்மெண்ட்ல தொடங்கி, அதாவது ஒரு சைக்கிள் ஒரு இடத்துல வாங்குறோம்னா அதுக்கு ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ணுவாங்க. சில பிரைவேட் என்டிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்லாம் இருக்கும், வெளியில கிடைக்கிற பிரைஸை விட கம்மியா வரணும், மார்க்கெட் பிரைஸை விட அதிகமா வந்துடக்கூடாது. அப்ப அந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல ஆரம்பிச்சு டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் அந்த ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. அந்த ப்ரோட்டோகாலை ரீவேல்யூவேட் பண்ணி எல்லா திட்டங்களும் தொடரும். அது முறைப்படி செய்வோம், அவ்வளவு லீக்கேஜ் இல்லாம செய்வோம். கிராமப்புறங்கள ஒரு கட்சியில பதவி கொடுக்கணும்னா அந்த கட்சியோட தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க யாரு பதவி கொடுக்கணும், யாருக்கு மினிஸ்ட்ரி கொடுக்குன்னா முதல்வர் முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பெருவாரியான இடத்துல ஆதரவு வந்து ஒரு சிலர் உங்களுக்கு மினிஸ்ட்ரி படிப்பு கொடுத்ததை விமர்சனம் பண்ணாங்களா, அதை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? அது திரைத்துறையிலேருந்தே வந்து இல்ல அவங்களுக்கும் சேர்த்து நாங்க வேலை பார்ப்பாங்க. நான் வந்து எனக்கு புரியுது நீங்க கேட்கறது. நண்பர் விஷால் அவர்களை எனக்கு பிடிக்கும், அவருடைய படங்களை நானும் பார்த்திருக்கிறேன். அவருக்கு என்ன தெரியாம இருக்கலாம், எனக்கு அவரை தெரியும்ல. ஒரு நாள் ஐ வில் லேர்ன் இஸ் ட்ரஸ்ட். அவருடைய நம்பிக்கையும் பெறும்படி நல்லா வேலை பார்த்து நான் தளபதி பேரை காப்பாற்றுவேன். நிறைய வந்திருக்குங்க கோரிக்கைகள். அது மாதிரி இந்த குறிப்பா அந்த குறைந்த பட்ஜெட்டில் வெளியிடப்படக்கூடிய அந்த படங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே அந்த சப்சிடி கூட சரியா போய் சேரல. அந்த கமிட்டி எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா இது வரைக்கும் இதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் சரி செய்து ஒரு ப்ராப்பரான ஒரு அறிவிப்பு வந்து வெகு விரைவில் வந்து நம்ம வந்து வெளியிடுவோம். சிறிய குழந்தைகளுக்கு வந்து கம்மியான ரேட் கேக்குறாங்க டிக்கெட் விலை, அது ஆக்சுவலி இந்த சின்ன பட்ஜெட் படம்னு சொல்றோம்ல, அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வேணா சின்ன பட்ஜெட்டா இருக்கலாம், ப்ரொடியூசருக்கு வந்து அதுவும் பெரிய பட்ஜெட் தான். அந்த மாதிரி படங்கள் தான் ஆக்சிஜன், தமிழ் சினிமாவுடைய ஆக்சிஜனே அது மாதிரி படங்கள் தான். ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்ததுனால இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய கலைஞர் நம்ம கிடைச்சிருக்காரு. ஒரு 2-3 படங்கள் தான் ஓடுது, மற்ற படங்கள் ஓடாம நிக்குது. 130 ரூபா 200
ஓவர் ஆயிடுறதுனால யாரும் உள்ள போக மாட்டாங்க, அதுக்காக கேட்குறேன். இல்ல அதான் இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து இப்ப முன்னாடி எல்லாம் 10 ரூபா டிக்கெட்னு ஒண்ணு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷோல உட்காந்து பெரிய மல்டிபிளெக்ஸ்லயே பார்க்கலாம். அதையும் உங்களோட எதிர்பார்ப்பு எல்லாம் புரியுது. அப்படி எடுத்தோடனே நம்ம அதை சொல்லிட முடியாது. அது ஒரு நிர்வாகம் இருக்கு, புரோட்டோகால் படி எல்லாம் செய்து சிறிய பட்ஜெட் படங்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம். அதுதான் தமிழ் சினிமாவின் ஆக்சிஜன். அவர்களுக்கு நாங்கள் துணை இருப்போம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் வாழ்த்து. எண்ணிக்கை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்காங்க. இது இல்லப்பா, நான் திரும்ப சொல்றேன், பிரைவேட் ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் ஒரு பொது புத்தியில ஒரு வேற்றுமை இருக்கு. நெக் டு நெக் தான் இருக்கு. என்ரோல்மெண்ட் ரேஷியோவா இருக்கட்டும், உள்ள படிக்கலாம் இருக்கட்டும். இப்ப கூட நான் ஒரு 4 லட்சம் பசங்க என்ரோல்மெண்ட் டார்கெட் கொடுத்துருக்கேன். அதை வேலை செய்யறோம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர் ராகுலுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சோ மச். நான் ஒரு குரூப் பிக்சர்